நாய்ப்பாலை குடிக்க மாட்டேங்கிறீங்க, மத்ததை ஏன் குடிக்கிறீங்க? அந்த பாடி ஷேமிங் இதெல்லாம் வந்துட்டு நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சிவப்பா இருக்கேனா அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு நோஸ் கட் ஆகிடுச்சான். என்னோட மேனேஜருக்கு எல்லாம் வந்து வீடியோ பண்றது தெரிஞ்சிச்சு. கிணறு வெட்டின ரசீது இருக்கு. இந்த சிறுசேரி சைடு போறப்போ வர்றப்பெல்லாம் அந்த போஸ்டர் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. என்னடா நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்குன்ட்டு. ஆனா அதே டைட்டில் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க நம்ம சப்ரெட்டில போஸ்ட் பண்ணதான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். நான் உங்க பிரியா. நான் உங்க விஷ்ணு. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. எனக்கு மட்டும்தான் இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கும் தான். If you wouldn't drink dog's milk, why drink the milk of any other species? நாய்ப்பாலை குடிக்க மாட்டேங்கிறீங்க, மத்ததை ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த பீட்டால இருந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த பில் போர்டு வச்சிருக்காங்க. நீங்க இந்த சிறுசேரி சைடு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியும். இதை பார்த்தோம்னாலே ஏன்டா இது பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்ணை மூடிட்டு போய் ரோடு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். எனக்கு இது ஒரு டவுட் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடுறவங்க மத்தவங்களுக்கு இப்படி இருக்கு, வீகன்ஸ் அவங்களுக்கும் இது பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குமா? ஆமா, அது யாருக்கா இருந்தாலும் அந்த அது ஒரு மாதிரி டார்கெட்டடான ஆட் தானே. ஒருத்தவங்களை அஃபெண்ட் பண்ணி ஒரு அஃபென்சிவா அதை சொல்லி இது பண்ற மாதிரி தானே வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. இல்ல இந்த கேள்வி எல்லாம் இவங்க வந்துட்டு இந்தியால கேட்கக்கூடாது. இதெல்லாம் மேபி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால நாயெல்லாம் திம்பாங்கல்ல, அந்த கண்ட்ரீஸ்ல போய் இந்த பில் போர்டு வைக்கணும். நாங்க அதையே சாப்பிட்றோம், பால் குடிச்சுக்கோம் அப்படிம்பாங்க. கரெக்ட். நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க நாயை திம்போம். என்னடா சொல்றீங்க? பால் குடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு நாயை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். இந்த வீகன் கல்ச்சர்ங்கிறது என்னன்னா வந்து அனிமல் குரூயல்ட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆனது. இப்போ இந்த பால் மில்க் இண்டஸ்ட்ரி, மீட் இண்டஸ்ட்ரியில வந்து மிருக வதையை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து அந்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீகன்ஸ் கொஞ்சம் அதிகம். இது வந்து முதல்ல வந்து வீகனிசம் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து வீகன்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியரான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கூட இருந்துச்சு. அவங்க வந்து இந்த ப்ராசஸ்டான இதெல்லாம், அல்ட்ரா ப்ராசஸ்டான இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நேச்சுரலாவே இவங்க போய் கடையில போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. இவங்களே வீட்டுல செஞ்சு சாப்பிடுவாங்க. அதாவது ஆல்மண்ட் மில்க் எடுத்து குடிப்பாங்க. மீட்டுக்கு பதிலாக இவங்களே ஆல்டர்னேட்டிவ் செய்வாங்க. இப்போ வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வீகனிசம் வந்து நிறைய ஆனதுனால இதுலயுமே ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் மாதிரியே இருக்கும், அதாவது நாட்ட மீட் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. அதாவது சிக்கன் மாதிரியே மீட் மாதிரியே இருக்கும், அது அதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மறுபடியும் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா, பெரிய இண்டஸ்ட்ரியா ஃபார்ம் ஆகி அந்த ப்ராசஸ்டு மீட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு அதே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. இவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அனிமல் க்ரூயல்ட்டி வந்து இப்போ மில்க்குக்காக வந்து நிறைய மாடை வந்து கஷ்டப்படுத்தி அதை வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கறக்க வேண்டியதை வந்து என்னென்னமோ பண்ணி அதுக்கு ஜாஸ்தி லிட்டர் கறக்க வச்சு அது கஷ்டப்படுத்துறாங்க தானே. இவங்க சொல்றதெல்லாம் கனெக்ட் ஆகும் மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கனெக்ட் ஆகும். யூஎஸ்ல வந்து அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் விட வந்து டிஸ்டன்ஸ்னா, பிரவுன் கலர் மாட்டுல இருந்து தான் சாக்லேட் மில்க் வருதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சர்வே வந்து உண்மையிலேயே நடந்ததுதான். பிரவுன் கலர் மாட்டுல இருந்து சாக்லேட் மில்க் வருது, ஒயிட் கலர் மாட்டுல இருந்து வெள்ளை கலர் மில்க் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் நடந்தது. அடல்ட்ஸ் தான். சின்ன வயசுல நான் நினைச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து பேசிக்கலி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட். நம்ம வந்து அந்த மாடு இதை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகல. இப்போ வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ வந்து அவங்க வீட்டுல இருந்து மாடு இருந்துச்சு, எருமை இருந்தது, மாடு இருந்துச்சு, எல்லா வீட்லயுமே இருந்திருக்கும். இப்போ உங்க பாட்டி வீட்டுல கூட இருக்கு, இப்போ கூட இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நான் வந்து எங்க அப்பாட்ட கேட்டேன்னா அவங்க வந்து அதை எப்படி வச்சிருந்திருக்காங்க, அதை வந்து எப்படி ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கூட ஃபர்ஸ்ட் இருந்த மாடு இறந்ததோட போட்டோ வச்சிருக்காங்க. தாத்தா அவங்க இறந்தது கூட சேர்ந்து அதோட போட்டோ தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஹிஸ்டரி அந்த மாதிரி. நம்ம வந்து மாட்டுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம், மாட்டு பொங்கல்ங்கிறதெல்லாம் கொண்டாடுறோம். நம்ம கிட்ட வந்து இதை வந்து இந்த க்ரூயல்ட்டி இந்த மாதிரின்னு சொன்னோம்னா நம்ம மாடை எப்படி பாத்துக்கிறோம், நம்ம அனிமல்ஸை எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கூட வந்து இது கனெக்ட் ஆகவே ஆகாது. இவனை ரேஜ் பீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என்னடா அது நான் காண்பது கனவா, நைஸ் ட்ரை டிடி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு புள்ள நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நாயை தூக்கி, அது கிராபிக்ஸ் தான் நினைக்கிறேன். அது மட்டும் சொல்லிருக்க கூட மாட்டாங்க. இப்படி நாயை தூக்கி போட்டு கை தூக்கு, நாங்க எடிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெண்டாவது விஷயம் வந்து அன்ஃபேர் ஆம்பிபியனா. அன்ஃபேர் ஆம்பிபியன், ஆமா அதான் பேர், அன்ஃபேர் ஆம்பிபியன். தவளையோட பேர்ல வச்சிருக்காங்க. சரி ஓகே, கிண்டல் பண்ண வேண்டாம். அவங்களே வந்து ஒரு புல்லிங் ஸ்டோரி தான் போட்டிருக்காங்க. அதாவது
அதாவது என்னன்னா அவங்க வந்து ரொம்ப தின்னா இருப்பாங்களாம். எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் புள்ளி பண்றாங்க. ஸ்லிம்மா இருக்கிறத வச்சு இப்படி இருந்தா எப்படி ஸ்கூல் போவ, காலேஜ் போவ, எப்படி வேலைக்கெல்லாம் போவ, நான் என்னோட வேலைகள்லாம் எல்லாம் பண்றேன், நான் நல்லா படிக்கிறேன், அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏன் என்னோட அப்பியரன்ஸை வச்சு என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க. அப்புறம் டீத் கொஞ்சம் குறுக்கடா இருக்கு, ஸோ அதுக்கு வந்து கிளிப்பு போட சொல்றாங்க. ஸோ யாருமே வந்து அந்த இருக்கிறது இருக்க மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் இவங்க வந்து மோட்டிவேட்டடா தான் இருக்கு. ஆனா இவங்க இதுல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். சீரியஸா அவங்களே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கும்ட்டு. இந்த மாதிரி இந்த பாடி ஷேமிங் இதெல்லாம் வந்துட்டு நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல எல்லாம் வந்து ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன். அப்புறம் எனக்குமே பல்லு வந்து அலைன்மெண்ட் கரெக்டா இருக்காது. நானும் பிரேசஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்னையுமே சின்ன வயசுல வந்து கருப்பா இருக்கேன், கருவாயெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு தடவை துணி கடையில தான் போயிருக்கும் போது வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். வேண்டான்ட்டாங்க, இந்த சட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த துணி கடையில வேலை செய்யறவர் தான் சொல்றாரு, தம்பி நல்லா சிவப்பா தானே இருக்கு, ரெட் கலர் சட்டெல்லாம் போட்டா நல்லா இருக்கு. நான் சிவப்பா இருக்கேன்னா என் வாழ்க்கையிலே முதல் தடவை ரெட் கலர் அதாவது சிவப்பா இருக்குன்னு சொன்னது அந்த ஆள் தான். இப்போ அவங்க வந்து இப்படி சொல்லி ஒரு தடவை யாரோ சிவப்பா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த சந்தோஷம் வருது இல்ல, இதுவே தப்பு தானே? ஆமா, இதுவே தப்பு தான். அதாவது என்னன்னா சிவப்பா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்லயே வந்து அதை ரூட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு மோசமான விஷயம் மாதிரி ரூட் பண்ணிட்டாங்க. எனக்குமே நிறைய நடந்திருக்கு. என்னை இப்படி கிண்டல் பண்ணி, அப்ப மூஞ்சி சின்னதா இருக்கும்ல பல்லு விழுந்து முளைக்கிறப்போ, அப்ப பல்லு பெருசா இப்பயும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. கிண்டல் பண்ணி நானும் கிளிப் போடுறதுக்கு போயிட்டேன். அப்புறம் அவங்க 4 பல்லு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா இருந்துட்டு அப்படிலாம் எடுத்தா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்காது, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க அந்த டைம்ல தடுத்துட்டாரு. அதனாலதான் நான் போடல, இல்லைன்னா நானுமே போட்டிருப்பேன். அது சொசைட்டி நம்ம அந்த டீன் அந்த ஸ்டார்டிங் டைம்ல நம்மள இப்படி பண்றது நமக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும் ஸ்கார். இது கேக்குறப்ப எனக்கு சடனா ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் பார்த்துட்டு நான் கூட காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் நிக்க வச்சிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து ப்ரமோட் பண்றாங்க, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் மாதிரி. அதுல அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு சின்ன பையன் பாவம், அவன் டார்க்கா இருக்கான், அவனை நிக்க வச்சுட்டு அதை உள்ள போடுறாங்களாம். அப்புறம் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு எடுக்கிறப்போ ஃபேரா இருக்கிற பையனை வெளியே கூட்டிட்டு வர்றாங்களாம். என்னடா ஒரு ஸ்கூல்லயே இப்படி பண்றாங்கன்னா என்ன விஷயத்த வந்து சொல்ல வர்றாங்க? இல்ல பாவம் இல்ல, அந்த பையன் மனசுல எப்படி இருக்கும், நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம அப்ப வந்து அந்த மாதிரி எவ்வளவோ ஓடுல அந்த பையன் மனசுல பாவம். ஆமா, சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கிறது தான். அதுதான் எனக்கே ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு பாரு. ஒருத்தர் திடீர்னு சொன்ன உடனே அது நல்லது. நானா இவ்வளவு நாள் அது யோசிச்சதே கிடையாது பாரு. அதெல்லாம் ஜெனரேஷனல் ட்ராமா. அது கருப்பா இருக்கேன்னு சொல்லி அது இது பண்ணி வச்சுட்டாங்க. இப்பயுமே நடக்குது. நம்ம ஜெனரேஷன், நமக்கு அப்புறம் வர ஜெனரேஷனுமே திருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ இந்த நம்ம ஆம்பிபியன் சிஸ்டர் சொன்ன மாதிரி யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர். எப்படி இருந்தாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. அழகுன்றது நம்ம பண்ற விஷயத்துல தான் இருக்கு, தோற்றத்துல இல்ல. அப்படிலாம் முக்காவாசி பேர் அசிங்கமா தான் இருப்பானு. கமெண்ட்ஸ் அந்த பாயா இருக்கணும்டா. இன்ஸ்டால நிறைய பேஜ் இருக்கு, உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, ஐயோ இவ்வளவு பேர் இப்படி இருக்கீங்களாடான்ட்டு. இதெல்லாம் என்ன சொல்லி சொல்லுவேன், நிறைய ஃபேக் ஐடிஸ் நம்ம மூஞ்சி வச்சு. ஸோ இந்த செயல் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அடுத்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடா, அவரோட ரூம்மேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சனா, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இவரை மட்டம் தட்டுற மாதிரியே பேசுறது. அவன் யார்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டான், பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள ரொம்ப ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி இதை போயிட்டு இருக்கு. ஆர்குமெண்ட்ல ஃபிரிக்ஷனலாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் போய் அதாவது மெஸ்ல போய் இவர் உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ரூம்மேட் பையன் வந்துட்டு என்ன இவன் பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துல உட்காந்துட்டு, யாருன்னே தெரியாதவங்ககிட்ட இவனே பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு இல்ல அவங்கதான் முதல்ல வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு நோஸ் கட் ஆயிருச்சான். இந்த மாதிரி வந்து ஒருத்தரை மட்டம் தட்டி பேசுறது, இதுலயே வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு ஆம்பிவர்ட்டா மாறுறத ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தடுக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பீப்புள் வந்து நம்ம எப்பவுமே லைஃப்ல மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். நம்ம மீட் பண்றவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்மளோட இதுல வந்து லைஃப்ல வந்து இம்பாக்ட் இருக்கும் தெரியுமா. சில பேரோட ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த மாதிரி அவங்களுக்கு இதுல நம்ம வந்து எந்த பவருமே கொடுக்க கூடாது. இதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா இதுவே வந்து பாசிட்டிவா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா, இவ எப்படி இருந்தா அவள 4 பேர்த்த ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவா, அவளா தைரியமா
போயிடுவா, அவ போல்டா இருப்பா. இது நம்ம ஆக்சுவலா நம்ம அப்படி இல்லைனாலுமே இப்படி ஒருத்தங்க சொல்றதை கேட்ட ஓ அந்த மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ இது பாசிட்டிவா யாராச்சும் பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு டோன்ட் கேர் என்று சொல்லி நகரவும். கரெக்ட். நமக்கு எது தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே ஐ டோன்ட் கேர் என்று கூறி நகர்ந்து செல்லும். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இதோட டைட்டில் வந்து என்னன்னா மேனேஜர் மண்டேன் அப்படின்ட்டு. இவர் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் தான் ஆபீஸ்ல இருக்கும்போது ஹெட்போன்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேங்க்யூ. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி அப்ரைசல் நடந்திருக்கான். அப்ரைசல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து நல்லதா நான் ரேட்டிங் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீவ் ஆகி போயிட்டாராம். ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு அப்புறம் என்ன நடந்துருக்குன்ட்டு ரிலீவ் ஆகி போயிருப்பாரு. வேற ஒரு மேனேஜர் வந்திருப்பாரு. அவருக்கு இவரை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இவருக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ரேட்டிங் கொடுத்து அப்ரைசல் கொடுத்திருப்பாரு. மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அந்த பார்ட் வரல. அவர் வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாராம் ப்ராஜெக்ட் விட்டு. ஸோ ஹெச்ஆர் வந்து இந்த வருஷம் ஹைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா கால் பண்ணி. ஜென்ரலா கம்பெனில யாருக்குமே இல்ல ஹெச்ஆர் அவர் இப்படிதான் சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு அவங்க ஹைக் இல்லை, இவர் வந்து நல்ல ஹைக் வரும், 5க்கு 4 கொடுத்துருக்கேன், நல்ல ஹைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பை பைன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. கரெக்டா கிளம்பிட்டாரு. இவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்து இவரும் கிளம்பி இருப்பாரு. என்னோட மேனேஜருக்கு எல்லாம் வந்து வீடியோ பண்றது தெரிஞ்சிச்சு, அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னோட மேனேஜருக்கு இன்னும் இதை பத்தி தெரியாது, அதனால நான் சில ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி பண்ற மேனேஜர்ஸும் இருக்காங்க. சில மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. மெயில் போட்டு போவாங்க, இந்த மாதிரி இவ்வளவு பண்ணிருக்காங்க இவங்களுக்கு பெஸ்டா கொடுங்க அப்படின்லாம் மெயில் போட்டு கூட போவாங்க. நிறைய பேர் அவங்க வெளியே போறப்ப இருந்தாலும் ப்ராப்பரா டிரான்சிஷன் பண்ணி கொடுத்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் எல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. அதாவது என்னன்னா இந்த மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை எப்படி பண்ணல அந்த மாதிரி தான் மேனேஜர் அமைவது அவனும் செய்த வினை. நல்ல மேனேஜரும் கிடைக்கலாம், மோசமான மேனேஜரும் கிடைக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன அட்வைஸா என்னன்னா இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படி அவங்க கிளம்பி போற மாதிரி இருக்குன்னா அவங்க கிட்ட ஒரு மெயில் வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்தவங்க கிட்ட ஆதாரமா காட்டிக்கலாம், கிணறு விட்ட ரசீது இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்